இருந்து போயிருக்கக்கூடிய ஒரு சிறுமி இந்தியாவில் ஒரு சாதனை நிகழ்த்திவிட்டு மீண்டும் இன்றைய தினம் ஸ்டேஜ் கிடைக்க வேண்டதே கனவுல தான் நியூஸ் பார்த்தேன். நாட்டில் தமிழ் ஆக்களுக்கு மட்டுமல்ல நம் நாட்டில் வாழ்கிற சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவரும் எங்களோட ஈழத்தமிழருக்கும் யாழ் மண்ணுக்கு ஒரு பெரிய செய்த ஒரு சின்ன மழலை குரல் உண்டு. ஈழத்திலேருந்து ஒரு பெண் நாங்கள் போய் சாய்ச்சிட்டு வர சிறிய வயசில் இப்படி ஒரு முயற்சியை வாக்கு ஒரு கலைக்கு கலை வாழ்கிற அல்லது பெரிய கலைஞர்கள் உருவாக்குற இடம் இந்திய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஏன் இன்றைய தினம் இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்திலிருந்து போயிருக்கக்கூடிய ஒரு சிறுமி இந்தியாவில் ஒரு சாதனை நிகழ்த்திவிட்டு மீண்டும் இன்றைய தினம் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பலாலி விமான நிலையத்தினூடாக யாழ்ப்பாணத்துக்கு வாரா. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொக்குவில் இருக்கக்கூடிய பிரியங்கா தன்னுடைய பாடல் திறமையால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஜய் டிவியில் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து பங்கு கொண்டு தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு முதல் 10 இடங்களுக்குள்ளே போய் தன்னுடைய அந்த திறமையை வெளிக்காட்டி வென்றிருக்கிற அந்த இடத்துல உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் கில்மிஷா இதே போல தான் போய் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு வந்திருந்தவர் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி, அதே மாதிரி இந்த சிறுமியும் அந்த இடத்துக்கு சென்று தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டி இன்றைய தினம் இங்கே வாரா. நிறைய பேர் இந்த இடத்தால் இந்த விமான நிலையத்தால் வந்திருக்கிறோம், நாங்களும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைய தினம் எங்கட சிறுமி எங்கட ஊரை சேர்ந்தவள் இந்த இடத்தால் வாரால் ஒரு வெற்றியை செய்துட்டு இன்றைய தினம் இந்த காணொலியோட அவருடைய வருகை எப்படி இருக்குது, அவருடைய பயணம் எப்படி அமைந்தது என்பது தொடர்பாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமானம் கொடியெல்லாம் பறக்குது. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்கணும். பிரியங்கா அவனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். வணக்கம். என்ன சொன்னால் இப்போ நீங்களாம் அறிஞ்சிருப்பீங்க, விஜய் சூப்பர் சிங்கர்ஸில் டாப் 10க்கு போய் 6வது இடத்த வந்திருக்காங்க பிரியங்கா. எங்களோட ஈழத்தமிழருக்கும் யாழ் மண்ணுக்கு ஒரு பெரிய செய்த ஒரு சின்ன மழலை குரல் உண்டு. இன்றைக்கி ஏர்போர்ட்டில் வந்து அவரை ரிசீவ் பண்ணுறதை நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். இது ஒரு யாழ் மண்ணுக்கு பெருமை. முதலிடத்தை வந்த பாடல்களுக்கு மட்டுமில்லை, அந்த மேடைக்கு போன எல்லாருமே நாங்கள் வரவேற்க வேண்டியது, வாழ்த்த வேண்டியது, பாராட்ட வேண்டியது யாழ் மண்ணில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் பொறுப்பு. அதில் எனக்கு ஒரு தனி பொறுப்பு ஒன்று இருக்குது. எங்களோட இசைக்குழுவில் யாழ் ராகம்ஸ் இசைக்குழுவில் தான் அந்த பிள்ளை அறிமுகமாகி இன்றைக்கு ஒரு பெரிய மேடையில் இத்தனை பிரபலியங்களுக்கு முன்னால் பாடி தன்னுடைய சாதனையை படைச்சிருக்கிற பிள்ளையை நாங்கள் வரவேற்கிறதுக்காக இந்த தருணத்தை இணைஞ்சிருக்கிறோம். இங்கே வருகிற அனைவருக்கும் நமது யாழ் மண்ணிலே வாழ்கிற அத்தனை கலைஞர்கள் சார்பிலும் நமது இசைக்குழுவின் சார்பிலும் நன்றியை குறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ அந்த சந்தர்ப்பம் அப்படி இருக்கு, நம்ம ஒரு பிள்ளை இங்கேருந்து போய் முந்தியெல்லாம் சந்தர்ப்பம் அப்படி இல்லை முந்தியெல்லாம் சந்தர்ப்பமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒரு பெரிய இப்போ இவ்வளவோ பெரிய 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 போட்டியாளர்கள் எத்தனையோ பாடல்கள் போய் அந்த போட்டி போடுறது, இங்கே இருந்து ஒரு சின்ன பிள்ளை, இந்த அனுபவம் இல்லாத ஒரு பிள்ளை போய் அந்த இடத்துல வந்து அந்த பெரிய மேடையில் இந்த இடத்துக்கு வந்தது ஒரு பெரிய பாராட்டத்துக்கு ஒரு விஷயம். அது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயமா எனக்கு தெரியுது. எல்லாருமே அங்கீகாரத்துக்கு இந்தியாவை தேடி போய் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பிரபலியமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடம் இந்தியா தான் இருக்குது. கலை வாழ்கிற அல்லது பெரிய கலைஞர்கள் உருவாக்குற இடம் இந்தியா அல்லது இந்திய களம் என்று தான் சொல்லலாம். இலங்கையில் அப்படியான வாய்ப்புகள் இல்லையா? மிக குறைவு. சத்தமாக சொல்லுங்க. அதாவது பிரியங்கா இன்றைக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வராங்க, அவங்களுடைய இசை பயணத்தை முடித்து வராங்க. அதாவது அவங்கள என்னென்னு தெரியுமெண்டா, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய ராகம்ஸ் இசைக்குழுவில் வந்து முதலாக அவங்க வந்து அரங்கேறினாங்க. அப்போ அந்த தருணம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. இந்த சிறிய வயசில் இப்படி ஒரு முயற்சியை வாக்கு நல்லா பாடியிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுடைய அப்பாவுக்கு சொல்லியிருந்தேன், இப்படியே விடாதீங்க, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தான் வளர்த்து முன்னுக்கு கொண்டு வரணும். இவங்களை இப்படியே விடாமல் நீங்கள் ஏதாவது ஒரு டிவியில், அதாவது சூப்பர் சிங்கர் தமிழாக இருக்கட்டும், இல்லாட்டி விஜய் டிவியாக இருக்கட்டும், எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க அப்பா இந்தியாவில் போய் நின்று கால் பண்ணி சொன்னார், அண்ணா இப்படி மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் வந்து நானும் நிறைய சப்போர்ட்டாக இருந்தேன். அதோட அங்கே ஷூட் போய் கொண்டிருந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், அண்ணா நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வரணும்னா அவங்களுடைய அந்த விசா பிரச்சனை இருக்குது, அதனால் டக்குன்னு ஹெல்ப் பண்ண சொல்லி. அப்போ அந்த நேரம் நான் டக்குன்னு என்ன செய்ய தெரியல. சரி பிரச்சனை இல்லை, நான் அவங்களுக்கு டக்குன்னு டிக்கெட் போட்டு அவங்கள இங்கே கூப்பிட்டு இங்கே வந்து அவங்க அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு திரும்ப அங்கே போயிருந்தாங்க. உண்மையிலே இன்றைக்கு அவங்க நேற்று கொடுத்தே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், கண்ணனா நாங்கள் வாரம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கன்னு சொல்லி. சரி நம்மளோட ஒரு பிள்ளை, அதோட எங்களோட குரூப்பில் பாடுற பிள்ளை, அதோட என்னுடைய ஏரியா பிள்ளைன்னு சொல்லணும். அப்போ இன்றைக்கி அவங்க வராங்க, அவங்கள வந்து எங்களோட வீட்டு பிள்ளையை நாங்கள் தான் கௌரவிக்கணும் என்ன.
அதோட வந்து எங்களுடைய தமிழர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்களோட புள்ள வந்து இன்றைக்கு போய் இன்னொரு இடத்துல பாடுதுண்டா அது எங்களுடைய தமிழர்களுக்கு தான் ஒரு வெற்றி மாதிரி. ஓகே, அவங்க வராங்க, கொஞ்சம் இதில் வந்துடுவாங்க, நாங்கள் அவங்கள கௌரவிப்போம். சரியா? குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஏன் இங்கே சரியான அங்கீகாரமோ வாய்ப்போ கிடைக்குதில்லை? இங்கே அங்கீகாரம் என்ன சொல்கிறதுன்றா, இங்கேயும் வந்து எல்லா மீடியாவும் இருக்குத்தான். ஆனால் இந்தியா பொறுத்தவரையில் என்ன வேணுண்டா, அங்கே வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் எல்லாமே ஆடலாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், பேச்சு திறனாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அங்கே வந்து எல்லாமே வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க டிவியில். ஆனால் இங்கே வந்து அப்படி குறைவு, அப்படி செய்கிறதெல்லாம் குறைவு. அதனால தான் அங்கால இந்தியா பக்கம் போனால் எல்லா இடத்துக்குமே தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே அப்படியான வாய்ப்பு வந்தால் நிறைய பேர் சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியலை. பாப்பா விருந்துவா முந்தைய ஒருத்தமே போகாத காலத்தில் கொஞ்சம் பேராக வலிக்கிறாங்க. கண்டிப்பாக. ஆனால் இங்கே ஸ்ரீலங்காலேயே இப்போ யாழ்ப்பாணத்திலே நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ நிறைய பாடகர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்படி வரணும். இங்கேயே எங்களுடைய இந்த இசை பயணத்தை இதுக்குள்ளேயே தனியாக இதண்டாமல் வெளி உலகத்துக்கு அவங்களும் காட்டணும். இப்படி தமிழாக இருக்கணும், இப்படி பெரிய பெரிய டிவி சேனல்களில் வந்து அவங்களும் பாடணும். அதான் எங்களுக்கும் விருப்பம். ஓகே, நான் 11:40 தரையிறங்க வேண்டிய விமானம் தற்பொழுது கொஞ்சம் தாமதமாக 12:15 மணி அளவில் இப்போ தரையிறங்கி இருக்குது. இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய இண்டிகோ விமானம் சென்னையிலிருந்து. விமானத்தில் வந்த பயணிகள் ஒருத்தராக வழியால் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிறிய விமானம் தான் பலாலி விமான நிலையம். அதில் இருந்து இதுவரை இருக்கக்கூடிய இந்த பகுதி தான். இன்னும் இது அபிவிருத்தி செய்யக்கூடிய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லினோம். இதுவரையும் எதுவுமே இன்னும் நடக்கல. என்ன பண்ணி நீங்கள் முக்கியமான பொருள் சிறுமியை கௌரவிக்கிறதுக்கு முக்கியமான பொருள் நீங்கள் பண்ணி வந்தீங்களா? என்ன பண்ணி காட்டுங்க உங்களுக்கு. அது போக்கேக்கில் நீங்கள் பார்க்கணும். பாப்போம். அங்கே இருக்குது பொன்னாடை கௌரவிக்கிறதுக்காக வேண்டி ஏன் அப்படி இல்லாமல் செய்யணும்னு தோணுது. ஈழத்துலேருந்து ஒரு பெண் நாங்கள் போய் சாய்ச்சிட்டு வர லீவு எடுத்து வந்துட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிரிவுங்களுக்கு கொடுப்பதாக இந்த இடத்துல ஒரு பிரேம் மட்டும் சேர்ந்து வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. அப்படி 3 ஜட்ஜ்மாரும் சைன் பண்ணிருக்கு. அதாவது 3 ஜட்ஜஸ் நேரம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ரெடி. அதாவது வந்து சரி, ஓகே உள்ள வந்துட்டு பெரியவங்க வாரம் கொஞ்சம் வரைக்கும். ஹாய் ஹாய். அம்மா அப்படியே மாலைகள் பொன்னாடைகள்லாம் போட்டு கௌரவிக்கிறார்கள் அவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள். தந்தையர்
എന്താ വരണ மரியாதை வந்தா பிள்ளைக்கு வைக்க வேற வேற பொண்ணாங்க நிஷன் எல்லாம் முடிஞ்சா பொண்ணோட கிடக்கல கிடா எல்லாத்தையும் விடு ஏப்பா யார் கை நல்ல பொண்ணு பொண்ணு மாலை பண்ணீங்களா இதான் கூட்டிங்க மாலை பொண்ணோட பண்ணீங்க இல்லை அவர் பொண்ணோட பொண்ணோட ஒன்று ரெண்டு வாரம் சொல்லிட்டு போட்டோம் என்ன மாதிரி உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் கிடைக்கும்ன்றதே கனவுல தான் யோசிச்சு பார்த்தேன். அது இவ்வளோ பக்கத்தில் எனக்கு கிடைக்குமென்று நான் நினைக்கவே எதிர்பார்க்கல. ஓகே, வாழ்த்துக்கள். அதோட எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே தமிழர் எல்லாருக்குமே சந்தோஷம் நீங்கள் அப்படி வந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்குமே தமிழ் உள்ளங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நான் நிறைய பாடுவேன். அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வேறணும். இனித்தான் ஆரம்பம். இந்த அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. இன்னொன்று எனக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. இன்னொன்று அவங்க வந்து எனக்கு வந்து இப்போ என்னோட கொஞ்சம் பாட்டில் ஹெல்ப் பண்ணுறது என்னோடய ட்ரைனர்ஸ் எல்லாருக்கும் அவங்க எல்லோரும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. இதை போகிறதுக்கு வந்து வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இருந்திருக்கிறீங்க. உண்மையில ஏன் பிடிச்ச முடியும் சொன்னீங்க? மேடை கிடைக்கிறதே பெரிய விஷயம். மக்கள் வாய்ப்பு நாங்கள் கொடுப்போம். அவருடைய ஆதரவு எங்களுடைய எதிர்பார்த்தீங்க அப்படி நடக்கும். இனியும் இதே மாதிரி செய்வீங்களா? வாழ்த்துக்களா? வாழ்த்துக்கள். நல்லா வாங்கம்மா. யூடியூபர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னாடை இதெல்லாம் ஓடி வந்தவங்க வரணும் அப்பதான் சிரிப்பாய்களுக்கு. நீங்க வந்து 6 வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கால போகையில் உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க? கிவ் அப் பண்ணாம இன்னும் நல்லா ட்ரை பண்ண கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பிளேஸ் கிடைக்கும். எப்பவுமே எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருக்கு.
உங்களுக்கு பிடிச்ச பாடல் எப்பயுமே கிவ் அப் மட்டும் பண்ணிடாத ட்ரை பண்ணி நீ உன் டேலண்ட்க்கு நீ கண்டிப்பாக பெரிய உங்களுக்கு பிடிச்ச பாடல் இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர போறீங்களா இல்லை இசைத்துறையை தேர்வு செய்து தனியாக அதிலே பயணிக்க போறீங்களா? கல்வி முக்கியம். கல்வியும் முக்கியம், பாட்டு ரெண்டுத்தையும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் உண்டு? ஏதாவது ஒரு பாடல் உண்டு எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு பாடல் கொஞ்சம் சத்தமாக படிச்சிங்க. வருவான் காததேவன் என்று காற்றும் கூற வரட்டும் வாசல் தேடி இந்த காவல் மீன மழையில் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை ஒரு நாள் வண்ண மாலை சோட வளர்த்தேன் ஆசை காதலை நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது. பிரியங்கா பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தெல்லாம் வந்து ஏற்றி கொண்டு போகிறார்கள். வணக்கம். நான் இலங்கையிலிருந்து வணக்கத்திற்குரிய ரத்தனத்தேரர். இந்தியாவில் விஜய டிவியில் ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற ஜூனியர் சிங்கர் சூப்பர் ஸ்டார் நிகழ்வில் சிந்து மைரம் பிரியங்கா ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் கொக்குவிலிருந்து அந்த போட்டியில் டாப் 10க்கு வந்து இருக்கிறார். அது மிக சந்தோஷமான விஷயம். நான் நம் நாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு சென்று இப்படியான டாப் 10க்கு வந்தது மிக சிறப்பான விஷயம், சந்தோஷமான விஷயம். அதனால் அவருடைய எதிர்கால நோக்கங்கள், அவருடைய படிப்பு கனவுகள் மற்றும் இந்த போட்டிகளில் வெற்றி பெற வேணும். அவர் வெற்றி பெறினால் அது நம் நாட்டுக்கு பெருமை. நம் நாட்டில் தமிழாக்களுக்கு மட்டுமல்ல, நம் நாட்டில் வாழ்கிற சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருக்கும் அது சந்தோஷமான விஷயம், சந்தோஷமாக இருக்க வேணும். அதனால் அவருடைய எதிர்காலத்துக்கு, அவருடைய இந்த சங்கீதம் இசை பற்றிய அவருடைய எதிர்காலத்துக்கு அவருடைய கல்வி சம்பந்தமான எதிர்காலத்துக்கும் அவருடைய வளமான எதிர்காலம் இருக்க வேணும். அதே போல் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு புத்தருடைய ஆசீர்வாதத்தை கிடைக்க வேணும் என பிரார்த்தனை செய்கின்றேன். அவருக்கு நமோ புத்தாய. அதே போல் பவத்து சப்ப மங்களம்.